வணக்கம் மனிதர்களே, இது எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சியோட 23rd எபிசோட். ஓகே, இந்த நிகழ்ச்சியோட நோக்கமெல்லாம் நான் திரும்ப சொல்ல தேவையில்லை. ரெகுலரா பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், இது ஒரு தேர்ட் ஐ விஷன். நம்ம வாழ்க்கையை நாம மட்டுமே எப்படி டிசைட் பண்ணி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஓகே, இந்த வாரம் நம்ம வாரம் ஒவ்வொரு துறை சார்ந்து எப்படி ஒரு தேர்ட் ஐ விஷனோட ஒவ்வொரு விஷயங்களை அணுகணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு வேலை வாய்ப்பு துறை, அதாவது இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம எவ்வளவு பேர் நம்ம நாட்டுல கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேலை கிடைச்சும் குறைவான ஊதியத்தோட பாத்தீங்கன்னா சிரமப்படுறாங்க. ஒரு கம்பெனில கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க் லோட் ரொம்ப அதிகமா பிரஷரோட இவங்க வேற நிறுவனத்தை நோக்கி போறாங்க. இல்ல இவங்க சரியா பணிகள் செய்யல அப்படிங்கிறதுக்காக நிறுவனத்தினால் தூக்கி எறியப்படுறாங்க. இப்படி எல்லாம் நிறைய குழப்பங்கள் நிறுவனங்களுக்கும் எம்ப்ளாயிஸ்க்கும் இடையே ரொம்ப அதிகரிச்சிட்டு வருது. இது எதனால, என்ன காரணம், வெளி உலகம் நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி இருக்கு, இதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா வெளி உலகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, வேலை வாய்ப்பையும் சர்வைவல் நம்மளோட வாழ்வாதாரத்தையும் ஒன்னா இணைச்சிருச்சு. அதனால வாழ்வாதாரத்துக்காக வேலை, அப்ப ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா நிறுவனத்தின் கட்டுப்பாடு என்னன்னு அறிஞ்சு ஒரு ஊழியர்கள் பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொய்யான பார்வையை காட்டி வச்சிருக்கான உண்மை அது இல்ல. அப்போ ஒரு நிறுவனத்துக்கு நம்ம பணி செய்ய போறது அப்படிங்கிறது சர்வைவலுக்காக கிடையாது. நம்மளுடைய நிறுவனத்தினுடைய ஐடியா அண்ட் நம்மளுடைய திட்ட வடிவம், நம்மளுடைய பிளான், இது ரெண்டத்தையும் மெர்ஜ் பண்ணும்போது நிறுவனமும் growth ஆகுது, ஒரு ஊழியர்களும் ஒவ்வொரு ஊழியர்களும் growth ஆகுறாங்க. அதனால ஏர்னிங் நடக்குது. அதனால இவங்க ஒரு ஐடியாலஜிஸ்டா மாறுறாங்க. நாளைக்கு இவங்க ஒரு பிசினஸ் ஓனர், அது அவங்க ஒரு பொருளாதாரம் சார்ந்து இருந்தாலும் சரி, இல்ல அது ஒரு ஆன்மீகம், அரசியல், கலை, இப்படி பல துறைகள் சொல்லலாம். எதுல வேணா அவங்க ஒரு கிரியேட்டரா மாறக்கூடிய ஒரு முதல் ஸ்டெப் எங்க இருக்கு அப்படின்னா அது வேலை வாய்ப்புல தான் இருக்கு. அப்ப இதை சர்வைவலோட ஒடுக்குற விஷயங்கள் கிடையாது. வெளி உலகம் அப்படிதான் நமக்கு காட்டி வச்சிருக்கு. ஆனா அப்படி இல்ல. அப்ப அதை தாண்டி யங்ஸ்டர்ஸ் சிந்திக்க கூடிய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இது ஸ்கூல் காலேஜஸ்ல நடத்தாத பாடங்கள் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆக்சுவலா ஸ்கூல் காலேஜஸ் தான் இதை கையில எடுத்திருக்கும். ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ் உடைய பொறுப்பு இது. ஒரு கிரியேட்டரை கொடுக்கிறது ஒரு ஸ்கூல் காலேஜஸ் உடைய பொறுப்பு. இன்னைக்கு கிரியேட்டர் அளவு வேண்டாம், ஒரு பிளானரை கொடுக்கிற அளவுக்காவது இருக்கணும். ஆனா பிளானரையும் கொடுக்கறது இல்ல. ஒரு திட்ட வடிவமைப்பாளரை கொடுக்கிறது ஒரு காலேஜஸ் உடைய பொறுப்பு. ஆனா இன்னைக்கு அவங்க செய்யல. அதனால வெளியில வரக்கூடிய இளைஞர்கள் நிறுவனத்திற்கும் வேலை வாய்ப்புக்கும் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சுட்டு வர்றீங்க. இதை முதல்ல கருத்துல வைக்கணும். அப்போ நாம படிச்சு முடிச்சு வெளியில வரும்போதே ஒரு கம்பெனில நாம வேலைக்கு போறோம் அப்படின்னா, அப்ப நிறுவனத்தினுடைய ஐடியாலஜி என்ன, எந்த நிறுவனத்துல வேலை செஞ்சாலும் அப்ப இந்த நிறுவனத்தினுடைய ஐடியா என்ன அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிட்டு, அப்ப நம்மளுடைய ப்ரொஃபஷன், நம்ம டேபிள்ல இருந்து இந்த கம்பெனிக்கு நாம கொடுக்கக்கூடிய நம்மளுடைய பிளான், கம்பெனி நம்ம முன்னாடி வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன, அப்ப நாம கொடுக்கக்கூடிய திட்டம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சு செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அது வெற்றியை நோக்கி செயல்படுத்த முடியும். சோ வாழ்வாதாரத்தையும் வேலையும் மெர்ஜ் பண்ணாதீங்க. உலகம் நமக்கு காட்டுனது இதுதான், அப்படி கிடையாது. அப்போ ஒரு பிசினஸ் ஓனரா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளானரா சக்சஸ்ஃபுல்லா ஒரு நிறுவனத்துல நாம பணி செய்தாதான் அங்கேயும் ஒரு உயர் பதவிக்கு நம்ம போக முடியும். உயர் பதவியிலே இருந்தணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா பிளானிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு கிரியேட்டரா நம்ம மாறிடும். நமக்கு ஒரு பிசினஸ் புரிஞ்சிடும். ஓகே, இந்த விஷயத்தை நாமளே செயல்படுத்த முடியுமே அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தனோட ஒரு கிரியேஷன் உருவாயிடும். அப்ப நாளைக்கு ஒரு கிரியேட்டரா நாமளே ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும். ஒரு உருவாக்கும் திறன் உருவாக்கும். அதனுடைய முதல் ஸ்டெப் தான் ஒரு நிறுவனத்தின் வேலை அப்படிங்கறத, வேலை வாய்ப்பை அணுகக்கூடிய யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சு செயல்படணும். ஓகே, இது சம்பந்தப்பட்டு நான் ஒரு உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கணுங்கிறதுக்காக சில இடங்கள்ல நான் இந்த சினிமா கதைகளை சொல்லுவேன். இப்போ ரீசெண்டா ஒரு படம், சித்தார்த் நடிச்ச படம். அது என்ன படம்ங்கறத நீங்க போய் பாத்தீங்க. பட் ஸ்டோரி என்ன, ஏன்னா அது ப்ரமோஷன் நீங்க நினைக்க கூடாது இல்லையா. எனக்கு என்னோட வேலை அது கிடையாது. ஒரு நல்ல உதாரணத்தை எளிமையா சொன்னா அந்த கருத்துக்களை ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் அது. அப்போ சித்தார்த் ஆரம்பத்துல இருந்து ஒரு கல்வி படிக்கணும்னு தோணும். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க பிரஷர் கொடுத்து, இல்லப்பா இனிமே இதுதான் ஃபியூச்சர், அதனால நீ இந்த எஜுகேஷன் எடுத்துக்கோ, நீ சொல்றதை விட்டுட்டு இந்த எஜுகேஷன் எடுத்துக்கோ அப்படின்னு மாத்தி விட்டுறது. அதனால அது சம்பந்தப்பட்ட இவர் விருப்பப்பட்ட கல்வியை தாண்டி வீட்டுல உள்ளவங்க சொல்ற கல்வியை படிச்சு அதுக்காக பல வருடங்கள் செலவிட்டு வேலையும் பிடிக்காம, ஆனா அதுக்கப்புறம் இவர் நினைத்த கல்வியை மீண்டும் நம்ம படிப்போம் அப்படிங்கிறதுக்காக பார்ட் டைமா இவர் படிச்சு அதுக்கப்புறம் இவருடைய அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட அந்த ஒர்க்கை அவர் செயல்படுத்தும் போது அதுல வெற்றி காணுவார். அப்போ அந்த பிளானிங் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா இயல்பா இருக்கு. அப்ப இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே அதை எதிர்பார்க்க முடியாது. அப்ப அந்த வாழ்க்கையின் லட்சியம் அவருக்கு எப்படி பூர்த்தி ஆகும் அப்படின்னா, அப்ப அவர் கண்ட கனவை அவருடைய வேலையை அவர் திருப்தியா இந்த சொசைட்டில செயல்படுத்தும் போது சொசைட்டியோட இன்பேலன்ஸ் இவர் பேலன்ஸா அதை பூர்த்தி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவர் லைஃப்ல அவர் வெற்றி காணுவார். அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி போடுது. அப்போ இந்த இடத்துல பல இளைஞர்கள் பாத்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச வேலைகளை தேடி செய்யறது இல்ல. கிடைச்ச வேலையை செய்தாலும் அந்த வேலையோடைய டிமாண்ட் என்ன, அந்த நிறுவனத்தினுடைய ஐடியா என்ன, நம்ம கிட்ட நிறுவனம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிமாண்ட் என்ன, இதெல்லாம் புரிஞ்சு யங்ஸ்டர்ஸ் செயல்படுத்துறது இல்ல. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் அன்னை காலத்துல ஒரு 70-80கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஏதாவது ஒரு கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் ஒரே கம்பெனில உழைப்பாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு வருஷம் 8 மாசம் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இந்த நிறுவனத்தினுடைய வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கம் ஜம்ப் ஆகுறாங்க. அதே அவங்க செஞ்ச வேலைகள்ல சாட்டிஸ்பாக்சன் இல்லாம கம்பெனியை வெளியேற்றுது. அப்போ அன்னைக்கு நடந்ததுக்கும் இன்னைக்கு நடந்ததுக்கும் எந்த வேறுபாடுமே இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பிசினஸ் ஓனரா மாறிடாம விசுவாசியா ஒரு கம்பெனில 30-40 வருஷம் அவருடைய ஆயுட்காலத்துல அந்த இன்னொருத்தருக்காகவே தன்னுடைய பிளான கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இந்த கம்பெனி பிடிக்கல,
கிடைக்கல அந்த கம்பெனிக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஆக மொத்தத்துல நாம எல்லாம் வந்துட்டு ஒரு பிசினஸ் ஓனரா, இன்னைக்கு ஒரு பிளானரா இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு கிரியேட்டரா வளரணும் அப்படிங்கறத நம்ம மறந்து போயிருக்கோம். அப்போ வாழ்வாதாரத்தோட கொண்டு போய் வேலையை வச்சதுதான் இங்க தப்பு, வேலை வாய்ப்பை வச்சதுதான் பொறுத்துனதுதான் தப்பு. அப்போ கிரியேஷனுக்கு முள்ள ஒரு பிளானரா இருக்கணும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு 1000ல ஒருத்தருக்கு வந்து இயல்பா செயல்படக்கூடிய விஷயம். இந்த கிரியேஷன், பிளானிங் இதெல்லாம் வந்துட்டு 1000ல ஒருத்தருக்கு இயல்பா செயல்படக்கூடிய விஷயங்கள். ஆனா நான் சொல்றது என்னன்னா, இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 999 பேருக்கும் இது செயல்பட ஆரம்பிக்கணும்னா அது இப்படிதான். அப்போ ஒரு இடத்துல நம்ம படிக்கிறோம், அப்ப படிப்பு முடிஞ்சிட்டு நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா, அப்ப வேலைக்கு போற இடத்துல கம்பெனியோட ஐடியா என்ன, தென் வந்துட்டு நம்ம கிட்ட கம்பெனி எதிர்பார்க்கக்கூடிய அந்த டிமாண்ட் என்ன, சோ நாம வந்துட்டு எப்படி வந்துட்டு அதை பூர்த்தி பண்ணணும், இதை நோக்கி வந்துட்டு வேலை வாய்ப்பை எடுத்துக்கிறவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுனா நாளைக்கு வந்துட்டு ஒரு கிரியேட்டர் ஆகிறதுக்கான முதல் வழி இந்த திட்ட வடிவத்தினால பூர்த்தி ஆகும். சோ எந்த நிறுவனத்துல நீங்க வேலை பாக்குறீங்களோ அதுவும் growth நோக்கி போகும், நீங்களும் வந்துட்டு earn பண்றீங்க, அதனால உங்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதார சுதந்திரம் அடையுது. அப்போ வழிகள் என்னங்கறத ரூட் கனல் நம்ம வந்துட்டு சரியா, பொருளாதாரத்தை பூர்த்தி செய்யறதுக்கு பொருளாதாரமே வழி கிடையாது. பொருளாதாரத்தை பூர்த்தி செய்யணும்னா அப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டிமாண்ட், தென் அந்த வெளியில இருக்கக்கூடிய இன்பேலன்ஸ், நாம எப்படி அதை பேலன்ஸ் பண்ற திறமை, இப்படி ஒரு திறமை சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் பொருளாதார சுதந்திரம் என்பது அடைய முடியுமே தவிர பொருளாதாரத்திற்கு பொருளாதாரமே ஈடு இல்லை என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெளிவா புரியணும். ஓகே, இது வந்து போரிங்கா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும் நான் நம்புறேன். பிளீஸ் அதை யூஸ்ஃபுல்லா வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. ஒரு எவால்வ்டு சொசைட்டியா நாம எல்லாம் மாறணும். காலகாலமா நம்ம வந்துட்டு இன்னொருத்தருக்கே உழைச்சு கொடுத்துட்டு இருக்க கூடாது. அப்படியே உழைச்சு கொடுத்தாலும் திறமையா உழைத்து கொடுத்து நாளைக்கு நமக்காக நாம வந்துட்டு நம்மளுடைய முன்னேற்றத்தை, நம்மளுடைய திறமைய நம்ம குடும்பத்திற்காக, நமது வளர்ச்சிக்காக நாம பயன்படுத்தணும். அதுக்கு இதுதான் வழி. சோ வாழ்வாதாரமும் வேலை வாய்ப்பும் ஒண்ணு இல்ல, திட்ட வடிவமும் வேலை வாய்ப்பும் தான் உண்மை ஒண்ணு. அதை வச்சுதான் நம்ம வந்துட்டு உருவாக்குதல் எனக்கூடிய ஒரு கிரியேட்டரா வந்துட்டு மாற முடியும். ஒரு பிசினஸ் ஓனரா மாறதுக்கான வழி திட்டமிடுதல், பிளானிங் அப்படிங்கறத புரிஞ்சு செயல்படுங்க. சோ இப்படி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா இன் ஃபியூச்சர் படிப்பு முடிஞ்சிட்டு நீங்க வந்தாலே உங்க காலத்துக்கு அப்புறம் பல கம்பெனிகள் நம்ம வீட்டை நோக்கி நிக்குமே தவிர நாம வந்துட்டு ரெஸ்யூம் எடுத்துக்கிட்டு பல கம்பெனில வந்துட்டு அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. சோ நிறுவனங்கள் எதிர்பார்க்கறது இதுதான். அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதை வந்துட்டு கவனிச்சு ஒரு கிரியேட்டரையும் பிளானரையும் சொசைட்டிக்கு கொடுக்கணும். ஓகே, நம்ம மீண்டும் நெக்ஸ்ட் வீக் இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட சந்திப்போம். வணக்கம்.